அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சினி முத்தராஜன் பேசுகின்றேன். அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் ஒரு காணொளியில் சிவன், அல்லாஹ், ஜீசஸ் 3 பேரின் புகைப்படத்தை போட்ட ஒரு படத்தை தெருவில் விற்றால் அதை வாங்குவது ஒரு இந்துவாகத்தான் இருக்கின்றான், மற்ற எந்த மதத்தினரும் அதை வாங்குவதில்லை என்று ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். இந்த விளக்கத்தை கேட்பதன் மூலியமாக ஆமல்ல, நாம் மசூதிக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆனால் எந்த ஒரு இஸ்லாமியனும் கோயிலுக்கு வந்ததில்லையே, எந்த ஒரு இஸ்லாமியனும் நம்ம கொடுக்கின்ற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டதில்லையே என்ற கேள்வி நமக்குள்ளும் எழும். அப்படி எழுகின்ற கேள்விக்கு விடையாகத்தான் இந்த பதிவை நான் செய்கின்றேன். அதாவது இஸ்லாமியர்கள் ஏன் இந்து கோயிலுக்குள் வருவதில்லை என்ற கேள்வி ஒரு பிராமணன் ஏன் கறி, மீன், முட்டை சாப்பிடுவதில்லை என்ற கேள்விக்கு சமமானது. எப்படி என்றால், இஸ்லாமிய மதத்தில் 2 விதமான வழிபாடுகள் இருக்கின்றது. ஒன்று தர்காவிற்கு போவார்கள், இன்னொன்று பள்ளிவாசலுக்கு போவாங்க. இந்த பள்ளிவாசலுக்கும் தர்காவிற்கும் என்ன வேறுபாடு என்றால், தர்கா என்பது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மத குருக்கள், முன்னோர்கள், மகான்களை சமாதியாக்கி அந்த சமாதி முன் உட்கார்ந்து அவர்களை வேண்டுவது தர்கா. அல்லாஹ் மட்டுமே கடவுள், மற்ற யாரும் கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டின்படி அமைதியாக உட்கார்ந்து தொழுகை செய்கின்ற இடம்தான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் உண்டியல் இருக்காது, காணிக்கை செலுத்த முடியாது, அதே போன்று நமக்கு பிரசாதமும் வழங்கப்பட மாட்டார்கள். அங்கு வேறு யாரையும் வணங்கவும் மாட்டார்கள். ஏன், நபிகள் நாயகத்தை கூட மதிப்பார்களே தவிர அவரை வணங்க மாட்டார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நபிகள் நாயகமே அவர் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், மற்ற யாரும் கடவுளாக இருக்க முடியாது, மற்றவர்களெல்லாம் மனிதர்களாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தர்காவில் இருக்கக்கூடிய சமாதிகளுக்கு எந்த ஒரு சக்தியும் இருக்காது. அது ஒரு தவறான வழிபோக்கு, தவறான வழிபாடு என்று சொல்லி அவர் வாழ்ந்த காலத்திலேயே தர்காக்களை எல்லாம் இடித்து தரமாட்டமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு சில தர்காக்களையும் இடித்தும் இருக்கின்றார். பல்வேறு மக்கள் இன்று தர்காவை புறக்கணிக்கின்ற செயல்பாடிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று ஒரு கோட்பாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாம் மதம், அந்த மதத்தை பின்பற்றுகின்ற மக்கள் எப்படி இந்து மத கோயிலுக்குள் வருவார்கள், இந்து மத கோயில் வழங்குகின்ற பிரசாதங்களை சாப்பிடுவார்கள்? அப்படி அவர்கள் இந்து மத கோயிலுக்குள் போனாலோ அல்லது தர்காவிற்கு போனாலோ அவன் ஒரு உண்மையான இஸ்லாமியராக இருக்க முடியாது என்பதுதான் இஸ்லாம் மதத்தின் ஒரு கோட்பாடு, ஒரு சட்டம் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. அதையும் மீறியும் ஒரு இஸ்லாமியன் சர்ச்சுக்கோ இல்லை கோயிலுக்கோ போகிறான் என்று வைத்துக் கொண்டால் அவன் உண்மையான கடவுள் நம்பிக்கைய ஆளன் இல்லை என்பதுதான் இஸ்லாமியம் சொல்லுகின்ற ஒரு கருத்து. ஏனென்றால் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட பின்பு மற்றவர்கள் எல்லாருமே அவருக்கு சும்மாக தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு இந்து கோயிலுக்குள் போய் அவன் இந்து கோயிலை வணங்குகிறான் என்றால் அது ஒரு போலித்தனமான ஒரு நடிப்பாகத்தான் இருக்கும் என்பதுதான் இஸ்லாம் மத குருக்களின் விளக்கமாக இருக்கின்றது. இது அரசியல்வாதிகள் வேண்டுமென்றால் ஓட்டுக்காகவும் மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுப்பதற்காகவும் செய்யலாமே தவிர எந்த ஒரு இஸ்லாமியனும் மற்ற கோயிலுக்குள் போகக்கூடாது, அவர்களை வழிபடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்ற ஒரு கோட்பாட்டோடு ஒரு சட்ட திட்டங்களோடு அந்த மதம் இயங்குகின்றது. எப்படி பார்ப்பனர்கள், சைவ உணவர்கள் நாங்கள் கறி, மீன், முட்டை சாப்பிடுவதில்லை என்ற கோட்பாடுடன் வாழ்கிறார்களோ அதே போன்றுதான் அவர்களும் ஒரு சின்ன வட்டத்திற்குள் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கேள்வியின் மூலமாக மாரிதாஸ் போன்றவர்கள் மக்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும், குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலும் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இந்துக்கள் என்ற ஒரு உணர்ச்சியை தூண்டி மற்ற மதத்தினர் மீது வெறுப்பை உண்டாக்குகின்ற செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா பெரியார் என்ன சொல்கிறார் என்றால், கடவுள், மத போதகர்கள், அறிஞர்கள், ஊர் பெரியவர்கள், சட்டத்திட்டம், பழக்க வழக்கங்கள், இது எது சொல்வதையும் நீ கேட்க வேண்டாம், மாறாக இது எல்லாத்தை விட பெருசு உன்னுடைய அறிவு. ஏன், நான் சொல்வதை கூட சரியா தவறா என்று உன் அறிவுக்குள் புகுத்தி அதை ஆராய்ந்து சரி என்றால் மட்டுமே ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். அப்போ எனவே அதன்படி பார்த்தோமேயானால் மாரிதாஸ் போன்றவரின் கருத்துக்களை எல்லாம் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளாமல் அதற்குள் இருக்குகின்ற சூட்சமங்களை புரிந்து கொண்டு தயவுசெய்து இளைஞர்கள் தெளிவான பாதையில் செல்ல வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நன்றி, வணக்கம்.